கேவலமான வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில போய் படிக்க போறேன்னு, காலேஜுக்கு போறேன்னு வெட்கமான காரியங்களை துணிகரமா நுழைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சாத்தான் எல்லாரையும் இப்படி அவமானத்துக்கு நேரா, வெட்கமான அந்தரங்க காரியங்களுக்கு நேரா நடத்தி கொண்டிருக்கிறான். மொபைல் போன்ல ஆபாச படங்களை பார்த்து தேவையில்லாத சேட்டிங் பண்ணி இன்டர்நெட்ல வலைதளத்துல போய் மூழ்கி கிடந்து வெட்கமான அந்தரங்க காரியங்களை சிக்கி தவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. இயேசு இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டு சொல்ற, அதை வெறுத்து விடு, நான் உன்னை விடுதலையாக்குறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகு. 36 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க விடுதலை உண்டு. தேவ ஜனமே, நீ வெறுக்க வேண்டியது இரண்டாவது, அந்தரங்கமான காரியத்தை நீ வெறுக்கணும். அது வெட்கமான காரியம், கேவலமான காரியம், உன் வாழ்க்கையை கெடுக்கிற காரியம். நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் அதை நீ வெறுத்து விடு. நீ ஆசீர்வாதமா வாழணும்னா அதை வெறுத்து விடு. இந்த ஜீவன் தரும் வார்த்தைகள் மூலமாய் உனக்கு ஒரு எச்சரிப்பாய் தேவன் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ அதை விட்டு வெளியில வா. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அது அந்தரங்கமான வாழ்க்கையில அவன்